இது நல்லா இருக்கும், இது ரீச் ஆகும், இதை பண்ணலான்ற ஐடியா யாருக்கு வந்துச்சு? 2 years முன்னாடி தானே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போட்டோம். ஒரு டெல்லியில் ஒருத்தர் போடும் போது நம்மளும் போட்டு கொஞ்சம் போட்டால் ட்ரெண்டிங்காக வருவோம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோலாம் போகும்போது கொஞ்சம் ரீச் ஆகும். ஆறு இல்லாமல் எப்படி இருக்கும்? ஓகே, பொம்மையோட இந்த தான் சைஸ். இதுவே வெயிட்டா இருக்கே ப்ரோ. வெயிட்டாக தானே இருக்கும். இந்த பேட்டரியே ஒரு சம்மந்தப்பட்டது ஒரு எப்படினாலும் 1.5-2 கிலோ இருக்கும். இதான் அந்த ரோப்னா காலை உள்ள விட்டோடனே இப்போ இந்த பொம்மையோட இது இவர் எப்படி மூச்சு விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்? மூச்சு அவ்வளோலாம் வராது. இப்போ இந்த பொம்மைக்கு ஹேர் நம்ம நிற்கிதுல்ல, அதுதான் ஒரு மூச்சு தான். நம்மளுக்குன்னு காற்று மூச்சுலாம் அவ்வளோலாம் வெளியே இருந்துலாம் எதுவுமே பெருசா வந்து இது பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் அதிகபட்சம் நிக்க முடியும் இப்போ இந்த காஸ்டியூம் போட்டுட்டு? இந்த காசு தான் ஒரு 7 மணி நேரம் நிக்க முடியும் உங்களால. ப்ரோ ஓகே தானே நீங்க? ஓகேண்ணா. எல்லாமே படிச்சிருக்கீங்கல்ல, வீட்டில் போயிட்டு நான் இந்த ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? நான் பார்த்த ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? உண்மையாலே சொன்னோன்னா இந்த பேரண்ட்ஸ் மெயினாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. பீட் அப்படியே சொல்லுவாங்க பேரண்ட்ஸு. அடி குழந்தைங்களும் வந்து அடிக்குங்க. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுப்பாங்க. அந்த குழந்தை அடிக்கிறது அது வந்து அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதிகபட்சம் எவ்வளவு நேரம் ஒரு டெடி போட்டு டிராவல் பண்ணிருக்கீங்க? அதிகபட்சம்னா ஒரு 7 hour 8 hourலாம் போட்டுருக்கோம். 8 மணி நேரமா? ரெஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் வெளியே இருப்போம், திருப்பி உள்ள போயிடுவோம். நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் போறோம்னா 6 to 9 வரையும் போட்டோம்னா ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒழுங்காவே வெல்கம் பண்ணல, ஒழுங்காவே டான்ஸ் ஆடல, சும்மாவே நிக்கிறீங்க. அது ஆனால் அது உள்ள நம்மளுக்கு தான் கஷ்டம் தெரியும், எவ்வளோ நிற்கிறோன்ட்டு. 500 1000 கம்மி பண்ணியே கையில் கொடுப்பாங்க. யாரு வேணாலும் போடலாம், நான் போடலாமா? எனக்கு ஏதாவது ஒரு பொம்மை நீங்க போட்டு விடுவீங்களா? வழியா சொல்றாரு இவ்வளவு கஷ்டம் இருக்கோ அவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பாக்குறது எவ்வளவு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. ஆரோஸ் சேனலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் அப்புறம் சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கோங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஜேர்னிக்காகவும் நிறைய பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தன்னை வருத்திக்கிட்டு, அதாவது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு சின்ன ஒரு பொம்மைக்குள்ளேயே அவங்களோட ட்ராவல் ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய இடத்துல இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா பொம்மை, அதுக்கப்புறம் டெடி பேரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைலாம் பார்த்துருப்போம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் பலூன் மாதிரி இருக்கும் அந்த பொம்மை. ஸோ அந்த பொம்மைக்குள்ள அவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ அது அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி எங்களோட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்ற டீமில் இருந்து ஸோ 5 பேர், இவங்க 5 பேருமே அந்த டெடி காஸ்டியூம் போடக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இவங்க 5 பேர் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து ஒரு ஈவெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தேன். அந்த ஈவெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்லாம் வச்சுட்டு அந்த பலூன் ஃபுல்லாகவே ஏரோட தான் அந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சுற்றிட்டு இருந்தீங்க. ஒரு 3 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு 3-4 மணி நேரம் அந்த ஈவெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் இருந்தீங்க. ஸோ எப்படி இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தீங்க, இது பண்ணணும், இது நல்லா இருக்கும், இது ரீச் ஆகும், இது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம இதை பண்ணலான்ற ஐடியா யாருக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒரு 2 years முன்னாடி தானே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போட்டோம். நாங்கள் இன்ஸ்டா மூலிமா தான் பார்த்தோம். ஒரு டெல்லியில் ஒருத்தர் போடும் போது நம்மளும் போட்டு கொஞ்சம் போட்டால் ட்ரெண்டிங்காக வருவோம் அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் தான் நிறைய பேருக்கு இன்ஸ்டாவில் கொஞ்சம் வீடியோலாம் போகும்போது கொஞ்சம் ரீச் ஆகணும். ரீச் ஆகிட்ட பேர் தான் அப்படியே ரஜினி அம்மா கிட்டே நாங்களே வந்து கேட்கும் போது அவங்களே பண்ணலாம் தம்பி, ஏன்னா வேறுக்குனே தெரியும் அங்கே தான் ஏரியாவில் இருந்தோம், பண்ணலாப்பா தம்பி அப்படின்னாங்க. சரி 5 பொம்மை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டாக ஆரம்பித்தோம். சரி, ஆனால் அப்படி இருக்கும்போது டெடி காஸ்டியூம் நான் பார்த்துருக்கேன். டெடி காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டெடி பொம்மை வச்சு பண்ணுவாங்க. பட் இந்த காஸ்டியூமுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அந்த காஸ்டியூம் வந்து பசங்களால் ரொம்ப போட முடியாது. நான் வேணால் உள்ளே போட்டேன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், வேர்வை ஊற்றும். இந்த பொம்மைன்றது வந்து உள்ளே ஏர் இருக்கும், ஏர் இருந்தால் அவ்வளோ ஸ்வெட் ஆகாது, பசங்க ஜாலியாக டான்ஸ் ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த பொம்மையில் ஒரு 4 hour நிற்கிறதே கஷ்டம். அந்த டெடி பொம்மை ஆமாம், 4 hour 2 hour நிற்கிறதே கஷ்டம், ஒன்றே கைட்டிடுவாங்க. இந்த பொம்மை பொறுத்த வரையும் அந்த பேட்ரி 3 hour 4 hour வரும். அந்த பேட்ரி வர வரையும் அது நல்லா லைஃப் லாங்காக கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுவும் ஈஸியான விஷயம் கிடையாது இல்லை, இதுக்குள்ளே நிற்கிறது கஷ்டம்தான். பசங்க ரொம்ப டான்ஸ் ஆடும் போது மூச்சு வாங்கும், டப்புன்னு தண்ணி தகடிக்கும், டப்புன்னு அந்த டைமில் எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப நிறையா பேர்லாம் ரொம்ப சண்டை போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. உள்ள அடிக்கலாம் செய்வாங்க. அடிக்கிறதுனா எப்படின்னா இப்போ வந்து குழந்தைங்களை நம்மளை வந்து பார்த்தாலே வந்து என்ன தோணுன்னா, நல்லா பெருசாக இருக்கான், பார்த்தாலே ஒரு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. சில பேர் போதையில் வருவாங்க. நம்ம ஒரு என்ஜாய் டைமில் ஆடிட்டு இருப்போம்,
போதையில் வந்துட்டு குத்துவாங்க. நம்ம ஃபேஸ் எங்கே இருக்கும்னு தெரியாது. ஏன்னா இது வந்து ஹேர் இல்லை, ஃபேஸ் எங்கே இருக்கும்னு தெரியாது, நம்மளோட உடம்பு எங்கே இருக்கோ தெரியாது. வந்து திடீர்னு இப்படின்னு ஆடுவாங்க. நம்ம மூஞ்சில் பஞ்சாகும். நம்ம உள்ளே இருக்க நம்மளுக்கு தான் தெரியும். சில நேரத்தில் மூக்கிலே படும், சில நேரத்தில் கண்ணிலே படும். நம்ம ஒரு ஆட்டம் ஆடும் போது நம்மளை குத்திடுவாங்க. நம்மளுக்கு அது வந்து ஒரு ஆனால் நம்ம கஸ்டமர் தான், என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த வழியெலாம் தாங்கிட்டு உள்ள அதெல்லாம் நாங்கள் என்டர்டைன்மெண்ட் தான் வெளில காமிப்போமே ஃபுல்லாக. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த டெடி காஸ்டியூம் போயிட்டு இந்த ஏர் பலூன் வச்சு இந்த பலூன் மாதிரி இருக்க காஸ்டியூம்லாம் வந்துட்டாங்கல்ல. ஸோ இதுக்கு என்ன செலவாகும், என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்? இது மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இந்த பொம்மையோட ரேட் வந்து இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 20,000லேயே வருது, 20,000 30,000 இருக்கிற லோ காஸ்ட்டில் கூட இருக்குது. பொம்மையோட குவாலிட்டின்னு பொறுத்து இருக்குது. இப்போ நாங்கள் கூட அந்த மாதிரி வாங்கலை. ஆனால் நாங்கள் அப்படி வாங்கலை. எல்லாமே நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒன்று பார்த்து ஏன்னா எங்களுக்கு வந்து லைஃப் ஃபியூச்சர் நல்லா வரும் பொருள். நாங்கள் அந்த மாதிரி குவாலிட்டி எல்லோரும் பொம்மை ஈஸியாக வாங்கிடுறாங்க, வாங்கி முடிச்சுட்டு யூஸ் பண்ணிடுறாங்க. அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன பண்ணணும், அது எதுவுமே தெரியாமல் அவங்க வாங்கிட்டு கடைசியில் ஆனால் கஷ்டப்பட்டுறாங்க. அவங்க ஒரு இது இருக்குது. இப்போ அந்த ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணணுன்னு இருக்குது, பேட்ரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணுன்னு இருக்குது. அது ஒர்க்கு நம்ம தெரிஞ்சவங்க வாங்குறது நல்லது, தெரியாதவங்க வாங்குறது வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிற மாதிரி. எல்லாமே படிச்சிருக்கீங்கல்ல, வீட்டில் போயிட்டு நான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஜாலியாக தான் பேசுனாங்க. நீங்கள் ஜாலியாக விளையாடுறீங்க, எல்லாம் பார்க்குறோம். இதை யூடியூப்லலாம் நிறையா வந்திருக்கோம். இன்ஸ்டா மூலிமா ரஜினி அம்மா கூட பேசும்போதெல்லாம் பசங்க பார்த்துட்டு நல்லா பரவாயில்ல என் பிள்ளை இப்படி பண்ணுறான். ஆனால் இதுவரையும் யாரும் கஷ்டமாக அது மாதிரி பண்ணதில்லை. எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியுமே. அது ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும். எல்லாரும் அதான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம், அதனால எதுவும் சொல்ல ஓகே தான் சொன்னாங்க. சரி, எனக்கு என்னன்னா இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களோட லைஃப்பை பற்றி சொன்னீங்க. இந்த டெடி வாழ்க்கை இதை பற்றி சொல்லுங்கள். இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம், அதாவது இந்த பொம்மை போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், ஃபேமிலி சைடோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பொம்மையை போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை எப்படி மாற்றிப்பீங்க, எப்படி நடந்துப்பீங்க? நிறைய பிரச்சனைலாம் இருக்குன்னா நம்மளுக்கு ஃபேமிலி இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் நான் பொம்மைக்குள்ளே போயிட்டோன்னே என்னை சுற்றி ஒரு 4 பேர் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா, எனக்கு அப்போ சந்தோஷமாக இருக்கும். அந்த டைமுக்கு என்னை பார்த்து 4 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்மளையும் நம்ம என்டர்டைன் பண்ணுறோம், நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். என்னை பொறுத்த இருக்கும் 4 பேர் வந்து கை கொடுக்குற சூப்பராக பண்ணுறேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தவங்க சூப்பராக பண்ணுறான்ப்பா அப்படின்னும் போது எங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு பயன் இருக்குது. எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கும் பொம்மைக்குள்ளே போகும்போது. அதே மாதிரி எப்போல்லாம் கஷ்டமாக இருக்கோ என்னை சுற்றி ஆடியன்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட போயிட்டு நான் பாட்டு நின்றுனாலே போதும், அவங்களே என்னை கேர் பண்ணிப்பாங்க. சுற்றி அழகாக என்டர்டைமாக பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஃபீலிங் ஓவராக இருக்கும். அந்த டெடி பொம்மைக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களை நீங்கள் எப்படி மாற்றிப்பீங்க? மெயினாக சொன்ன எங்கள் பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்ன அந்த இதுதான் சரிங்களா. எங்களுக்கு வந்து எல்லாமே லாங்கு தான் கிடைக்கும், 40 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸு நியர்பை எங்குமே அவ்வளோ கிடைக்காது. இப்போ வந்து அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே ஆயிரும், எப்படியோ 1 o'clock 2 o'clock ஆயிரும். ஈவெண்ட்டு முடிச்சுட்டு வண்டியில் வரத்துக்குள்ளேயே அவங்க வீட்டில் அவ்வளோ திட்டுவாங்க, ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொருத்தர் எங்களோட கொரில்லா ஃபேமஸ் ஒருத்தர் இருக்கான், அவங்க வீட்டிலலாம் அவ்வளோதான், வீட்டில் ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா நான் இப்போ தான் முடிச்சுட்டு வரேன்னு. டைம் ஆகுது, என்ன ஆகுது வீட்டில் சுச்சுவேஷன் சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களோட மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ லாங்கு தான் ஃபுல்லாக. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வேளாங்கண்ணி போகிறோம் காஸ்டியூம் போகிறதுக்காக. அதே மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போகிறோம். இன்ஸ்டா மூலியமாக தான் வருது, எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிறனால இந்த இது செட் ஆகிற மாதிரி வருது எல்லாமே. அந்த பேரண்ட்ஸ் டைமிங்கு சாப்பிட முடியாது, ஏன்னா நாங்கள் அவ்வளோ லாங்லேருந்து வரோமா. திடீர்னு நாங்கள் 5:30க்கு போயிடுவோம், 6 மணிக்குனா போட்டுருந்தோம். 6 மணிக்கு போட ஆரம்பித்தோன்னா 9:30 வரைக்கும் நாங்கள் போடுவோம். நடுவில் பிரேக்கே அவ்வளோ எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அவங்க ஒருத்தவங்களாம் வந்துகிட்டே இருப்பாங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. உள்ள மூச்சு கூட வாங்கும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்னா பொம்மையிலேயே இப்படி ஸ்ட்ராங்காக நிற்போம் கொஞ்ச நேரம். அதுவே தெரியாது, சில பேர் வந்து கை கொடு, ஹாய் ஹாய் ஹாய். குழந்தைங்க ஒரே குழந்தை 1 மணி நேரம் சொல்லுவோம் ஹாய் 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 ஹாய்னு. நானும் ஹாய் 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 ஹாய்னு கையை காமிச்சு கையெல்லாம் வலிச்சிடும் ஒரு சைடு. எல்லாமே தாண்டி தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக. எல்லோரும் ஈஸியாக நினச்சிடுறாங்க, பொம்மை வரான் போட்டுடுறான் காசு வாங்கிட்டு போயிடுறான். ஆனால் அது உள்ள இருக்க ஃபீலிங் தான் நம்மளுக்கு தான் தெரியும். அது பார்த்து ஒரு டெடி போட்டு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அதிகபட்சம்னா ஒரு 7 hour 8 hourலாம் போட்டிருக்கோம். 8 மணி நேரமா? 8 மணி நேரம் ரெஸ்ட்டு, ஒரு 5 நிமிஷம் தான் வெளியே இருப்போம், திருப்பி உள்ளே போயிடுவோம். அப்படி தான் இருப்போமே. ஆனால் புரிஞ்சிக்க மாட்டாங்க கஸ்டமரு. அது ஒரு கஸ்டமருக்கு அது ஜாலியாக இருக்காங்க அவங்க. ஆனால் நம்மளுக்குள்ள தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வலி இருக்குது, நம்மளுக்கு தான் தெரியும். சரி, இந்த காசு வாங்குற விஷயத்தில் என்னென்ன வார்த்தைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டு? அதாவது காசு கொடுக்க போகிற நேரத்தில் அட்வான்ஸ் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுக்கோப்பா, ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காசு வாங்கிக்கோப்பான்னு சொல்லுவாங்கல்ல.
ஆனா இந்த காசு வாங்க போற நேரத்துல சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கும். என்னப்பா காசுலாம் கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா, அதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? அது ஒரு கஸ்டமர் பொறுத்து எப்படின்னா, இப்போ நாங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோன்னா 6 to 9 வரையும் போடுவோம்னா, அதில் வந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கு 10 மணி வரையும் போட்டு தருவோம். டான்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஒரு கஸ்டமரு இப்போ நாங்கள் ஒரு ரேட்டு பேசுகிறோன்னா அது கூட வச்சு ஒரு 1000 500 வச்சு டிப்ஸு காசு மாதிரி கொடுப்பாங்க. போய் சாப்பிடுங்க. ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒழுங்காகவே வெல்கம் பண்ணல, ஒழுங்காகவே டான்ஸ் ஆடல, சும்மாவே நிற்கிறீங்க. ஆனால் அது உள்ள நம்மளுக்கு தான் கஷ்டம் தெரியும் எவ்வளோ நிற்கிறோன்ட்டு. இவ்வளோ ஈஸியாக ஒரு ரேட்டு பேசுனா அதோட ஒரு 500 1000 கம்மி பண்ணியே கையில் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, சரி விட்டு நாங்கள் பண்ணி சிரிச்சுட்டு வந்துடுவோம். வேற எதுவும் சொல்ல முடியாது, அதனால அப்படி வந்து ஒரு கஸ்டமர் அப்படி இருக்காங்க. அண்ணா அதாவது டெடி போட்டதுக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னென்ன அப்படின்றது எல்லாருமே ஒன்று சொல்லலாம். உண்மையாலே சொன்னோன்னா இந்த பேரண்ட்ஸ் மெயினாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. பீட் அப்படியே சொல்லுவாங்க பேரண்ட்ஸு. அடி குழந்தைங்களும் வந்து அடிக்குங்க. பேரண்ட்ஸு புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கவங்க ஆள் இருப்பாங்க, வலிக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே புரிஞ்சுக்க. ஒரு பையன் போட்டு அடிச்சுட்டே இருப்பான். பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுப்பாங்க. அந்த ஒரு குழந்தை அடிக்கிறது அது வந்து அழகா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அடிக்க மாட்டாங்க, அடிக்கிறாங்க மேம் அப்படின்னு நாங்கள் அவங்க கிட்ட சொல்லுவோம். நீங்க சொல்லுவீங்க உள்ள இருந்து? சொல்லுவோம் உள்ள மேம் அடிக்கூடாது மேம், எங்களுக்கு வந்து உள்ள எடிட்டா சொல்லுவோம். சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, குழந்தை வந்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டு திருப்பி அவன் பாட்டு அவன் வேலை பண்ணுறது, அவன் அடிக்கிறது அடிச்சுட்டு. ஒரு சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரீசெண்டாக நேற்றே கூட சொன்னாங்க, உள்ள ரோபோட் இருக்குன்னு நினச்சி அடித்தேன்ப்பா நான். அப்புறம் நீங்கள் பேசும்போது தான் எங்களுக்கே தெரியுது உள்ள ரோபோட் இல்லை மனுஷால் இருக்கீங்கன்னு. அப்புறம் வந்து நேற்று ரீசெண்டாக நடந்த பிரச்சனை. அப்போ இவரும் தான் இருந்தா போல. அவங்க வந்து அடிச்சாங்க, தப்பு அவங்க மேலே இருக்க தப்பை நம்ம சும்மா இப்படி லைட்டாக பொம்மையாக ஆட்டுறோம்ல, அதுக்கு வந்து அவங்களே வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுறது, அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க நிறைய பேர். எனக்கு ரீசெண்டாக ஒரு 2 வாரம் முன்னாடி நடந்ததுன்னா இருக்கிறதுலே அதான் ரொம்ப பேட் இன்சிடென்ட்டு. ஏன்னா ஒரு பெரியவர் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காரு. அவருக்குள்ளே தெரியுது உள்ளே ஒரு மனுஷன் இருக்கான், ஹியூமன் இருக்கான் உள்ளேன்ட்டு அவங்களுக்கு தெரியுது. அவர் வந்து அவரை மாதிரியே 2 பேர், இப்போ நானும் இவர் இருக்கோம்னா எங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்லியாக வரோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக வந்துட்டு போடாமா சாண்டி இவர் பிடிச்சி தள்ளி விடாரு. நான் வந்து ஐடி உள்ள தான், பொம்மை எனக்கு மேலே இருக்கும். அவர் வந்து கரெக்டாக தள்ளும் போது அவருடைய எல்பம் வந்து எனக்கு இங்கே வாயிலே பட்டுருச்சு. வாயில் பட்டதுனால பல்லு வந்து பட்டதுனால ரத்தம் வந்துச்சு. எனக்கு வந்து அப்போ வந்து ஓவராக ஏற்கனவே வந்து காலையிலேருந்து நிற்கிறோம், ரொம்ப ஸ்வெட்டாகவும் நான் அவ்வளோ எரிச்சலில் இருக்கேன் பொம்மை இந்த மாதிரி இதோ. அப்போ அந்த இது மாதிரி கோவம் வந்தது. நான் சொல்கிறேன் கிட்ட போகிறேன், ஆனால் உள்ள மனுஷன் இருக்கேனா சொல்கிறேன். அவர் அப்போ தான் இப்படின்ட்டு முன்னாடி குத்துறாரு. அவருக்கு தெரியல மூஞ்சி மேலே இருக்குன்ட்டு தெரியல. அவர் நினைச்சாரு அந்த மூஞ்சி தான் நம்ம மூஞ்சியா இருக்கும். அவர் போதையில் இருக்காரு. நான் சொல்கிறேன் நான் உள்ள ஆள் இருக்கேன், கிட்ட பேச போகும்போது தான் அவர் ஓவராக குத்துனாரு, மேலே அதிகமாக பட்டுச்சு. அந்த டைமில் நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையும் கஸ்டமர் முன்னாடி ஜிப்பை கைட்டு உள்ளே இருக்கிறத ரிவீல் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல ஜிப்பை கைட்டு இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நான் இந்த மாதிரி நீங்கள் குத்துறீங்கன்னா உங்களுக்கு புரியலையான்றேன். அப்புறமா அங்கேருந்து அவங்க வந்து பேசுகிறாங்க, உள்ளேயும் ஆளுங்க இருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி குத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ட்ரிங்க்ஸில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயினேன்ட்டாங்க. அப்புறமா தான் சுற்றி இருக்கவங்களாம் எல்லாம் தண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்போ கேட்டாங்க, என்னப்பா இவ்வளோ செட் ஆகுதா, இவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஆமாம், நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த சீசன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளியே இருக்கிறீங்க உங்களுக்கே எப்படி செட் ஆகுதுன்னு இருக்கும். உள்ளே வந்து எங்களை ஒரு கவர் பண்ணியிருக்கு ஒரு இது பொருள், அந்த பொருளுக்குள்ளே உள்ளே நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி செட் ஆகும், இதுவாக தான் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னும் போது அவங்களும் அதான் சொன்னாங்க, ஓகேப்பா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீடமாக இருங்க, ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க. நான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலை கொடுத்துறாங்க, கஸ்டமர் பார்க்குறவங்க சந்தோஷப்படணும், வேலை கொடுத்தவங்க ஓகேன்றாங்க. ஆனால் பார்க்க வரவங்க என்ன நினைப்பாங்களே, என்ன இந்த பொம்மை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க ஒருத்தருக்கோசம் நம்ம நல்லா கொஞ்சம் ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். இல்ல ப்ரோ, நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல டெடி போட்டதுக்கு அப்புறம்? எனக்கு பேடான எக்ஸ்பீரியன்ஸு நடந்திருக்கு, ஆனால் அவ்வளோவா எனக்கு ரிவீல் பண்ண பேச வரல எனக்கு அவ்வளோவா. பட் ஆனால் குழந்தைங்க ஜாலியாக இருக்கும், குழந்தைங்க கூட விளையாடும் போதும் குழந்தைங்க கூட பேசும்போதும் சில குழந்தைங்கள தூக்கணும்னு ஆசையாலாம் இருக்கும் எனக்கு. இப்போ நம்ம ஃபேஸ்லாம் பார்த்து சில பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட நம்ம குழந்தை கொடுக்கணுமா அப்படின்னு பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. அதாவது டெடி வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்? ஆமாம் கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க, இப்போ இவங்ககிட்ட எதுக்கு நம்ம இப்போ குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதுவே நான் டெடியில் இருந்தேன்னா குழந்தைய நான் தூக்குவேன், எனக்கு அப்படி ஒரு இதுவாக இருக்கும். அந்த குழந்தைய தூக்கும் கை குழந்தைங்க அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தைங்க அப்படியே விளையாட்டுன்னு இருக்கவங்க, எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும், எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கும் குழந்தைங்களை பார்க்கும்போது. இதே நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் போகாத, அவன் பார்க்க சரியில்லை அந்த மாதிரி போனாங்க. அப்போவே நம்மளுக்கு எனக்குலாம் என்னடா நினைக்கிறீங்க, நானும் ஒரு மனுஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, உள்ள பொம்மை உள்ள இருக்கும்போது குழந்தைங்க கூட அப்படியே ஜாலியாக இது இந்த மாதிரி விஷயம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு உண்டா? அதாவது டெடி போடும்போது ஒரு விஷயம், டெடியை கலத்துனதுக்கு அப்புறம் நம்ம முகத்தை பார்த்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? மெயினாக சொல்லணும்னா இப்போ நிறைய பேர் வருவாங்க
பொண்ணுங்கன்னே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? நாங்கள் நேரில் சும்மா பொம்மை போடாமல் நிற்போம், ஒருத்தவங்க கூட எங்களை மதிக்க மாட்டாங்க. போவாங்க வருவாங்க, நாங்கள் அங்கே தான் நிற்போம். இதுவே நாங்கள் காஸ்டியூம் போட்டு வந்து நிற்போம், அப்போ தான் கூட்டம் மொத்த பேரும் பொண்ணுங்க அப்போ தான் வந்து செல்ஃபி எடுப்பாங்க. நம்ம உள்ளே இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அவங்க செல்ஃபி எடுப்பாங்க, கட்டி பிடிக்கிறது. அவங்க பேசுவாங்க எங்கள்கிட்ட, நாங்கள் பேசவே மாட்டோம் உள்ளேன்னு. ஏன்னா பொம்மைன்னு நம்ம உள்ள ஆள் இருக்குன்னு காமிச்சின்னா அது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பேசுங்க யாருன்னு அப்படிலாம் கேட்பாங்க, நாங்கள் எதுவும் பேசவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன் பண்ணுவோம். பொம்மை கழட்டும் போது பார்ப்பாங்க யார் இருக்கா உள்ள, நானும் நாங்கள் என்ன பண்ணுவோம், கழட்டவே மாட்டோம். அதுக்குன்னு அது ஒரு கஸ்டமர்லாம் எங்களுக்கோசம் வெயிட் பண்ணுவாங்க ரொம்ப நேரம். நீங்கள் யாருன்னு நான் பார்த்துட்டு தான் போவேன் நான் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் பொம்மையை கைட்டு வெளியும் போது ஒரு கஸ்டமர் வந்து டைரி மில்க்கு, ஜூஸ் பாட்டில் இதை கொடுத்துட்டு டிப்ஸு காசு எதனா கொடுத்துட்டு நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்காக அந்த பொம்மையை அப்படி லைவாக பண்ணி, ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்காங்க, எப்படி இதை வந்து அந்த இதை வந்து எப்படி வந்து அந்த பொம்மையை மாற்றுறாங்கன்னு விஷயம் நான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ எனக்காக அதை மட்டும் பண்ணி காட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க இந்த பேக் மாட்டுறதுக்கு முன்னாடி, இந்த டெடி அந்த காஸ்டியூம் போடுறதுக்கு முன்னாடி? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம பேட்டரி பேக் மாட்டி போனோம். பேட்டரி பேக் எதுக்குன்னா, இந்த பொம்மை வந்து நல்லா புஃப்னு ஆகிறதுக்கு கோசம் பேட்டரி பேக். அதுக்கு அடுத்தது பொம்மைக்குன்ற ஒரு ரோப் ஒன்று இருக்கும், அதை எடுத்து நம்ம சேஃப்டியாக மாட்டிடணும். ஏன்னா ரோப் இல்லாமல் நம்மளால் நடக்க முடியாது. அந்த ரோப் போட்டால் தான் நம்ம பாடியோட ஒரு கிரிப்னஸாக இருக்கும். பொம்மை போட்டு ஜிப்பு போட்டோடனே அது பாட்டு அந்த ஏர் ஃபில் ஆகி பொம்மை வந்து பெருசாகிடும். இது வந்து பேட்டரி பேக். இது இது கலட்டவே கூடாது கடைசி வரைக்கும். இது கலட்டவே கூடாது. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதை அப்படியே போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. ஓகே. வெறும் ஏர் இல்லாம இதா ப்ரோ? ஏர் இல்லாம இப்படி இருக்கும். ஓகே. ஏர் இல்லாம பொம்மையோட இது இருக்கும். இந்ததான் சைஸ். இது வெயிட்டா இருக்கே ப்ரோ. வெயிட்டா தான இருக்கும். அந்த ரோப் ஓகே, இந்த பேட்டரி இதெல்லாம் போட்டு ஒரு வெயிட் இருக்கும். இந்த பேட்டரியே ஒரு சம்பந்தப்பட்டது ஒரு எப்படினாலும் 1.5-2 கிலோ இருக்கும். அதுவே நம்ம ஆடும்போது நம்ம செஸ்ட்ல இடிக்கிறது இதுவா அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி. சரி, மக்கள் சந்தோஷம், நம்ம சந்தோஷம். அந்த ரோப்னா காலை உள்ள விட்டோனே இப்ப இந்த பொம்மையோட இது தலைவா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. உங்க ஃபேஸ் இங்க வருமோ? ஆமாண்ணா. முன்னாடி மூஞ்சி இந்த இடத்துல வருமோ? ஆமாண்ணா. உங்களுக்கு யார் போறது யார் வரதுலாம் ப்ரோ? இப்போ என்னன்னா, இப்போ இவர் எப்படி மூச்சு விடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்? மூச்சு அவ்வளோலாம் வராது. இப்போ இந்த பொம்மைக்கு ஹேர் நம்ம நிற்கிதுல்ல, அதுதான் ஒரு மூச்சு தான். நம்மளுக்குன்னு காற்று மூச்சுலாம் அவ்வளோலாம் வெளியே இருந்துலாம் எதுவுமே பெருசாக வந்து சுவாசி இது பண்ண முடியாது. ஃபுல்லாக இந்த பொம்மைக்கு ஹேர் கண்ட்ரோலே இது தான். ஓகே. யார் வருது? ஹேர் வெளில வருதுங்களா, உள்ள வந்து ஹேர் லாக் தான் ஆகும். உள்ள நம்ம மூச்சு வருதுல அவ்வளோ. ஓ, திருப்பி யார் உள்ள எதுவுமே போகாது. உள்ள ஹேர் போகுதுனால தான் நிக்குதுனே. இல்ல அதுதான் சொல்றேன். திருப்பி நம்ம வந்து இதுக்கு வந்து இது பண்ண முடியாது, மூச்சு விடுறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்ம உள்ள டயர்ட் தான் ஆகும். ஓ, எவ்வளவு நேரம் அதிகபட்சம் நிக்க முடியும் இப்போ இந்த காஸ்டியூம் போட்டுட்டு? இந்த காஸ்டியூம் அதான் ஒரு 7 மணி நேரம் எங்களால நிக்க முடியும் உங்களால. ப்ரோ ஓகே தானே நீங்க? ஓகேண்ணா. எனக்கு ஒரே ஒரு டவுட், இது யார் வேணாலும் போடலாம், நான் போடலாமா? எனக்கு ஏதாவது ஒரு பொம்மை நீங்க போட்டு விடுவீங்களா? நான் ட்ரை பண்ணிப்பேன். இவர் சொல்றாரு, வாய் வழியா சொல்றாரு இவ்வளவு கஷ்டம் இருக்கும் அவ்வளவு இது இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ட்ரை பண்ணி பாக்குறது எவ்வளவு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி. எனக்கு ஏதாவது ஒரு பொம்மை எனக்கு கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்ப என்ன பண்ணணும்? ஓகே. வந்து தலைவா இதே வெயிட்டா தான் இருக்கு தலைவா. அதெல்லாம் சுமந்து தான் நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம்.
இப்போ எனக்கு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. இந்த இடம்லாம் set ஆகுது உங்களுக்கு, அது வந்து எரியும். இல்ல அதான் ஓகே, அதுதான் கேக்குறேன். இது எப்படி நீங்க நடந்து போறீங்க? இது வந்து பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரோட. ஓடுவோம் நாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஓடி காட்டுவோம். ப்ரோ அதை கழட்டி விட்டுருங்க ப்ரோ. ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஐயோ ஷோல்டர்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரத்துல பாருங்க அண்ணனுக்கு வேற ப்ரோ ஷோல்டர் சரியான பெயின் இருக்கு ப்ரோ. இது இல்ல எனக்கு என்னன்னா கையை நீங்க தான் அப்படி பண்ணணும். இப்படி கையை தூக்கி தூக்கி ஆட்டும் போது இந்த கை பெயின் வரும். இந்த பேட்டரியை சுமந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த ஷோல்டர் பெயின் இருக்குது எனக்கு. இந்த 5 நிமிஷம் தான் ஆகுது எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் ஆயிடுச்சு. கழுத்து வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இப்படி தலையை சுத்தணும். உங்களுக்கு இதோட புஷ் பண்ணி ஒரு பெல்ட்டி அடிக்கும் போது அப்போ கழுத்து வலிக்கும். சரி எனக்கு இது பெரிய விசிபிளே கிடையாது. இப்போ இந்த குட்டியான இடத்துல நம்ம இவ்வளவுதான் பார்க்க முடியும். இந்த பக்கம் பல்ல இருக்கா, இந்த பக்கம் குழி இருக்கா, எதுவுமே பார்க்கவே முடியாது ப்ரோ. சரி இந்த பகல் டைம் நான் ஏதோ குற்றம் போக நடந்து வந்துட்டேன். நைட் டைம் இதை நீங்க எடுக்கும் போது எப்படி நீங்க ரோட்ல நடந்து போகுது? அப்போ உங்களுக்கு இது வந்து ஒண்ணுமே தெரியாது. கஷ்டமா தான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன் நான். இப்படி அதாவது இது ஏர்ல இருக்கனால இது நம்ம மூஞ்சி கிட்டையும் இருக்காது. நம்ம தான் கிட்ட போய் இதை போய் பாக்குற மாதிரி இருக்கும். எனக்கு இதெல்லாமே நான் இப்பதான் ஃபேஸ் பண்றேன். நம்ம போய் கிட்ட போய் இந்த ரோடு எப்படி இருக்கு, ரோடு நேரா போகுதா இல்ல யாராச்சும் வராங்களா இல்லையன்றதை கிட்ட போய் பார்க்கணும். ஸோ அட் த சேம் டைம் இந்த பேட்டரி கலண்டுறாம இதுல ஷோல்டர்ல தாங்கியே இருக்கணும். அதை தாங்கி பிடிக்கணும். அதுக்கப்புறம் 2 கையுமே வந்துட்டு நீங்க அக்சசபிள் தான். இப்போ இது நீங்க தான் பண்ணி ஆகணும். இப்போ ஆட்டுறது எல்லாமே. ஸோ அது போக நடக்கணும், ரிட்டர்ன் பெல்ட் அடிக்கணும். இவ்வளோ விஷயங்கள் நீங்க எப்படி ப்ரோ? அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ப்ரோ. ஒரு ஆட்கள் நிற்கும் போது அது ரொம்ப பெருசா எதுவுமே தெரியாது. ஆமா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா மறுபடியும் யாருமே இல்லை. ஸோ இந்த பொம்மையை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு க்ரௌடு பைக்ல போறவங்களாம் அப்படியே வீடியோ அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக பண்ற ஒரு விஷயம் தான். போட்டுட்டு நடக்கும்போது தானே அவங்களை வந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும் இல்லை அடிக்கிறதா. இப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு இதை போட்டு தள்ளும் போது? பேலன்ஸே இருக்கு. ஆனா எப்படின்னா இப்போ ஒரு கால்ல நம்ம நிக்கிறோம்ல, ஒரு கால் நம்ம இப்படி நின்றோம்ல, அப்போ ஒரு சப்போர்ட்டா நின்றுவோம். தவிர நிறைய பேர்ல ஊந்துருக்கும். அப்படிதான் போகும். ரொம்ப கஷ்டம் தான். அப்போ அங்க ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. ஏன்னா உங்களோட அந்த விசிபிலிட்டி இங்க மட்டும்தான் இருக்கும். பின்னாடி அவன் என்ன பண்ணான்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லை ப்ரோ. எல்லாமே பார்க்கும்போது ஈஸியா தெரியும். ஓகே 2 பொம்மை ஆடுறாங்க, இங்க மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா உள்ள நிக்க எனக்கு என்ன ஜஸ்ட் 5 நிமிஷம் தான் போட்டிருப்பேன். உள்ள ஃபுல்லாமே வேர்த்து இதாயிடுச்சு. அப்போ இந்த மே மந்த் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் பீரியடாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, ஷோர் ப்ரோ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, நிறைய சொன்னீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஹாப்பினஸாக பண்ணுறீங்க. உங்களை பார்த்து மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.